ஹாய் ஜேம்ஸ், இன்றைக்கி நம்ம ஆர்எம்எஃப்எஃப் டெவல்ஸ் அப்சஷனோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். அகெயின் நான் வந்துட்டு அவுட்டோரில் தான் வந்து வாய்ஸ் பண்ணுறேன்டா. கொஞ்சம் நாய்ஸஸ் எல்லாம் கேட்டதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் பார்ட்டில் நம்ம எங்கே பார்த்துருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் நீங்கள் வந்து ஆரம்பம் பிடிச்சிட்டு இருந்துருப்பீங்க. பட் ஆரம்புக்கு வந்து உங்கள் மேலே இருக்கிற கோவம் வந்துட்டு போயிருந்துருக்காது. உங்கள் மேலே வந்துட்டு இனிமேல் வந்து கோவத்தோடு தான் வந்து இருந்திருப்பார். ஸோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போது ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் ஒரு மத்தியான டைம் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சி பார்த்தா ஆரம் உங்கள் கூட இருந்திருக்க மாட்டான். நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சி கெரோக்கு தான் வந்து ஃபோன் பண்ணி இருந்திருப்பீங்க. உங்கள் அண்ணாக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்னு கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுருந்துருப்பீங்க. கெரோவும் வந்துட்டு சொல்லியிருந்திருப்பா. அவனுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து சொல்லியிருந்திருப்பா. லைக் நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பேபி ஸ்டெப்ஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்பாக வந்து எடுத்து வைக்கிறீங்க. அப்போது ஒரு மதியான டைம் இருக்கும். ஆரம் அப்படியே செம்ம மழை பெஞ்சிருக்கு அந்த ஊரில் வந்துட்டு. இப்போ வந்துட்டு செம்ம மழை, அவ்வளோ கொட்டி தீர்த்துருக்கு. ஆரம் நல்லா நனைஞ்சு போய் உங்கள்கிட்ட தான் வர்றான். அப்போது நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக கையில் டவலோடு நின்றுட்டுருக்கீங்க. ஆரம் அப்படியே உங்களை பார்க்குறான், கையில் இருக்க டவலை பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான் கன்ஃபியூஸ்டாக. நீங்கள் ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்துட்டு துடைக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே அவனோட தலைக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க. ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டவலை பிடுங்கிட்டு அங்கேருந்து வந்துட்டு போகிறான். நீங்கள் ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு ஆரம்பம் இந்த மாதிரிலாம் பண்ணுறது. பிகாஸ் அவனாக தான் வந்து உங்கள்கிட்ட எப்போவுமே பேசுவான் இல்லையா. பட் நீங்களாக போய் கூட அவன் இப்படி பேசலை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஆரம்பிக்கிட்ட போயிட்டு என்னங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆரம் என்ன புதுசாக இருக்குது இதெல்லாம், நான் சாப்பிட்டா என்ன சாப்பிட்லன்னு உனக்கு என்ன, சாப்பாடில் விஷத்தை எதாவது போட்டு என்னை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி ஆரம் கேட்குறான். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆரம் இந்த மாதிரி கேட்டது. நீங்கள் ஆரம்பிக்கிட்ட என்னங்க நான் உங்ககிட்ட பேசணும், ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போது ஆரம் தான் அது காதிலே வாங்கிக்கல. அப்போது கிச்சன்லேருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. ஆரம் யாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்போது அங்கேருந்து ஒரு மெய்டு வராங்க. என்னோடய லன்ச் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். சார் மேம் தான் ரெடி பண்ணாங்க, உங்களுக்கு பிடிச்சதான் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லி ஆரம்ப சொல்கிறீங்க. அப்போது ஆரம் தான் இதெல்லாம் ஒன்று யார் இப்போ பண்ண சொன்னாங்க, நான் கேட்டேனா, எனக்கு சமைச்சு போடு, எனக்கு கேரிங்காக பார்த்துக்கோ அது இதுன்னு சொல்லிட்டு எதுக்கு அது இப்போ ட்ராமா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அப்படியே பப்பி ஐஸில் பார்க்குறீங்க ஆரம்ப. உங்கள் கண்ணிலலாம் அப்படியே டியர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் உங்ககிட்ட பேசணும், ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காருங்க சாப்பிடுங்க அப்படி சொல்லி சொல்கிறீங்க. நீங்கள் நேற்று நைட்டு கூட சாப்பிடல தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நல்லா தெரியுது வைன், உங்கள் கண்ணில் நல்லா போய் தெரியுது, என்னை ஏமாற்றிட்டு போகலாம் தானே பார்க்குற அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எஸ், நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை ஆரமோட ட்ரஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணிட்டீங்க இல்லையா, அதனால இன்னொரு தடவை உங்களை நம்புறதுக்கு அவங்க வந்து ரெடியாக இல்லை. ஸோ அதனால தான் உங்ககிட்ட அப்படிலாம் நடந்துக்கிறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆரம் இந்த மாதிரிலாம் பேசுகிறது. நீங்கள் அமைதியாக வந்துட்டு உள்ளே போயிடுறீங்க. மேடுக்கிட்ட வேறு ஏதோ ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு சொல்லி அதை உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். அவனுக்கு பிடிக்கும்னு சொல்லி நீங்கள் அந்த கல்குக்ஸு நூடுல்ஸு அதுக்கப்புறம் கொரியன் டிஷ்ஷெல்லாம் நிறைய பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஆக்சுவலி இந்தியன், உங்களுக்கு அதெல்லாம் செய்யவே தெரியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. பட் அது எதுவுமே அவன் வந்து தொடக்கூட இல்லை. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம பண்ணதுக்கு இது கூட இல்லைனா எப்படி அப்படின்னு சொல்லி நீங்களே வந்துட்டு உங்கள் மனசை வந்து தேத்திக்கிறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு உங்களுக்குள்ளே ஒரு ஹோப்பை வர வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் தான் பால்கனியில் இந்த மாதிரி உங்களுக்குள்ளே நீங்களே ஹோப் கொடுத்துட்டு சரி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை சமாதானப்படுத்திட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது ஒரு கார் தான், ஒரு ஸ்டைலிஷான பிளாக் ஜாகுவார் கார் தான் அங்கே வந்துட்டு வருது. அதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு உத்து பார்க்குறீங்க யார் வராங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா அதுலேருந்து ஒரு பர்சன் அப்படியே கீழே இறங்கி நடந்து வர்றா. அவளை பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே பிளட்டெல்லாம் பாயில் ஆகுது, செம்ம கோவம் வருது. எஸ், அது வேறு யாரும் இல்லை, விக்டோரியா தான். அப்போது ஆரம் தான் கீழே இறங்கி போயிட்டு டார்லிங் எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை கொடுக்குறான். உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது, அவ்வளோ வெறியாகுது விக்டோரியா கிட்ட போய் ஆரம்பி இப்படி பேசுகிறது. நீங்கள் வேகமாக கீழே இறங்கி போகிறீங்க. விக்டோரியா, நீ எப்படி இங்கே வந்த, என்னோட ஆரம்பிக்கிட்ட உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. உன்னோட ஆரம்பா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அப்போது ஆரம் தான் வந்துட்டு
உனக்கு இவ்வளோ முன்னாடியே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஆரம் வந்துட்டு கேட்குறான். நம்ம காலேஜில் தானே படித்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா வந்து சொல்கிறா. அப்போ ஆரம் தான், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் டார்லிங், நீ ஃபாரினில் இருந்தனால நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். கூப்பிட்டோன்னா உங்களுக்கு வந்துட்டு செம்ம கடுப்பாகுது. நீங்கள் ஆரமோட கையை பிடிச்சிட்டு இவ யாருன்னு தெரியுமா, நமக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கு காரணமே இவ தான் என்கிட்ட உன்னை பற்றி அப்படின்னு சொல்லி சொல்ல வரும்போது ஆரம் வந்து உங்களை ஸ்டாப் பண்ணுறான். என்ன நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு இவ தான் காரணம்னு சொல்லி இவன் மேலே பழியை தூக்கி போட போறியா? நீ சொல்கிறதெல்லாம் நம்புற ஆரம் செத்துட்டான் சரியா? இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப போகிறதில்ல. உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது டார்ச்சர் பண்ணுறதுக்கு, அதை நான் நல்லாவே பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது என்னால் ஒன்றும் டச் பண்ண முடியாது, ஆனால் எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கனால. அதனால இவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அருண் ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ், அவளை மட்டும் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, நான் சொல்கிறது கேளுங்க, அவள் ரொம்பவே டேஞ்சரஸ், அவள் தான் அப்படின்னு சொல்லி சொல்ல வரீங்க. அப்போது ஆரம் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி தள்ளி விட்டுட்டு விக்டோரியா வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. நீங்கள் விக்டோரியாவை அப்படி முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு நடுவில் போயிட்டுன்ட்டு கேட்குறீங்க. என்ன பேபி கேர்ள் தெரியாதா, உன் கூட பண்ணது தான் பண்ண போகிறேன், ஆனால் இது ஒன்று மாதிரி இல்லை, என்னை நல்லாவே ப்ளெஜரைஸ் பண்ணுவா, சாட்டிஸ்ஃபை பண்ணுவா தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கேட்டவொன்னே உங்களுக்கு வந்துட்டு கண்ணெல்லாம் அப்படியே டியர்ஸ் ஃபால் ஆகுது. என் கண்ணு முன்னாடியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அழுதுட்டு அப்படியே போகிறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல, அவ்வளோ அழுக வருது உங்களுக்கு. அப்போது விக்டோரியா தான் ஆரம்பம் அப்படியே ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஆரம்பம் வந்துட்டு நாங்கள் இருக்கிற ஒரு சோஃபாவில் வந்துட்டு அப்படியே லே பண்ண மாதிரி தள்ளி விட்டுட்டு அவன் முன்னாடி அப்படியே நீல் பண்ணி உட்கார்றா. அப்போ ஆரம் வந்துட்டு விக்டோரியாவோட ஹெட்டை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. இது வரைக்கும் நீயும் நானும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை ஸோ அப்படின்னு சொல்லி கேட்குறாவ. அப்புறம் இப்படி ஓப்பனாக எடுத்தவன ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். விக்டோரியா தான் வந்தது இதுக்காக, டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா வந்துட்டு அப்படியே ஆரம் மேலே பாயிருக்கு தான் பார்க்குறா. அப்போ ஆரம் உன்னை கூப்பிட்டது அவளை சும்மா ஜெலஸ் ஆக்கிறதுக்கு, அவள் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி தம்னு குதிச்சிட்ருக்கா, அவளை ஜெலஸ் ஆக்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன் சரியா? ஓவர அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என் மேலே கை வைக்கணும்னு நினைக்காத, கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லி விக்டோரியா வந்து மிரட்டுறான். அப்போது விக்டோரியா தான், இதுக்கு எதுக்குடா என்ன கூப்பிட்ட, வேறு யாருமே உனக்கு கிடைக்கலையா, நீ கூப்பிட்டேன்னு சொல்லி நான் வந்தேன் பார்த்தியா, ஃபாரின்லேருந்து வந்த உடனே என் அப்பா அம்மாவை கூட பார்க்க போகல, உன்னை தான் பார்க்க வந்தேன், சி அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா வந்துட்டு அப்செட்டாக அப்படியே உட்காந்துக்கிறா. அப்போது இந்த சைட் நீங்கள் தான் உங்களோட ஃபோன் எடுத்து நேராக யாருக்குமே கால் பண்ணல, நேராக சுகாவுக்கு தான் கால் பண்ணுறீங்க. யூங்கி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்துட்டு கூப்பிடுறீங்க. சுகா ஐயோ என்னாச்சோன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு என்னாச்சு வாயன், ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது நீங்கள் தான் இன்னைக்கு ஆரம்பம் என்ன பண்ணால் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ யூங்கி டெய்லி பண்ணுறது தானே பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். சி அது கிடையாது, ஆரம்பம் இன்னைக்கு விக்டோரியா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான், அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம், ஆனால் அவன் இப்போ உள்ளதான் இருக்கான் தெரியுமா, அவளை கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே வந்து சொல்கிறீங்க. அவ்வளோ அழுக வருது உங்களுக்கு. லைக் உங்களால் அதை டைஜஸ்டே பண்ணிக்க முடியல, உங்களுக்கு அவ்வளோ 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 கோவம் வருது. ஆனால் உங்களோட உள் மனசுக்குள்ளே வந்துட்டு தெரியும் ஆரம் உங்கள் மேலே எவ்வளோ அப்சஸ்டாக இருக்கான், உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான், அதே மாதிரி அவனும் வேறு யாரையும் டச் பண்ண மாட்டான், எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் எப்படி கட்டின புருஷன் வந்துட்டு யார்த்தையும் கூப்பிட்டு போய் உள்ளே உட்காந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அப்படியே அவுட்ரேஜ் ஆகி யூங்கி கிட்டே வந்து கத்திட்டு இருக்கீங்க. யூங்கி அவனுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்து சொல்கிறான். இங்கே பாரு யூங்கி, இன்னும் கொஞ்ச நேரம் உள்ள அவங்க இருந்தாங்கன்னா ஏன்னா நானே கொளுத்திக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போது யூங்கி தான் ஐயோ தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதம்மா, இரு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி தான் வந்துட்டு வேக வேகமாக வந்து கிளம்புறான். அப்போ கேரோ தான் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது இன்னொன்று அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான், போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறான். அப்போ கேரோ தான் வந்துட்டு உங்ககிட்ட ஃபோனை வாங்கி பேசுகிறா. ஸோ என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. உங்கள் அண்ணன் விக்டோரியா வீட்டில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்ருக்கா, எனக்கு என்ன பண்ணிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே கையை உதறிட்டு வர மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க.
அப்போது கேரோ தான் வந்து சொல்கிறா, என்ன தாண்டி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் இந்த மாதிரி கூட்டு வந்து உட்கார வச்சிட்ருக்கான் அப்படி சொல்லிட்டு எல்லாமே வந்து நீங்கள் சொல்கிறீங்க. சொன்ன உடனே கேரோ தான், ஆ அவன் ஒன்றும் பண்ண மாட்டான்டி, சும்மா ஒன்று ஜெலஸ் பண்ணுறதுக்காக அப்படி சொல்லியிருப்பான். உனக்கு தான் தெரியும்ல, நான் தான் நேற்று படித்து சொன்னேன்ல அவனை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு அப்படின்னு சொல்லி யாராவது வந்து சொல்கிறா. சுகர் யாராவது கூப்பிட்டு வந்து நடு வீட்டில் உட்கார வச்சா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் அழுதுகிட்டே வந்து சொல்கிறீங்க. சரி கிளம்பிட்டான் வந்துடுவான் சுகா அப்படின்னு சொல்லி சொல்கிறா கரவும். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு உட்காந்துருக்கீங்க. சுகா போகிற வழியில் ஒரு பர்சனுக்கு வந்து கால் பண்ணுறான். அது வந்து ஹோபி தான். ஹோபிக்கு கால் பண்ணி பேசினா அவன் அங்கே வந்துட்டு டோலியா கூட செம்மையாக சண்டை போட்டுட்ருக்கான். டோலியா வந்துட்டு ஹோபியை வந்து துரத்தி அடிச்சிட்ருக்கா. இந்த பேன் கேக் பண்ணுற பேனு அப்புறம் கிளாஸ் டம்ளர் எல்லாத்தையும் தூக்கி மண்டையாக அடிச்சிட்ருக்கா. அப்போ ஹோபி தான், டே மச்சான் இருறா, நான் உயிருக்கு போராடிட்டுருக்கேன், நான் கூப்பிடுறேன்டா அப்படின்னு சொல்லி ஹோபி வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஐயோ இவன் வேறு ஃபோனை கட் பண்ணிட்டானே, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்துட்டு வேகமாக காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு தான் வந்து வர்றான். நீங்கள் அப்படியே அழுதுட்டு நடு ஹாலில் அப்படியே தலையெல்லாம் பிச்சுட்டு செம்ம கோவத்தில் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஆரம் மேலே இவ்வளோ பொசசிவ்னஸ் இருக்குதுன்னு உங்களுக்கே இன்றைக்கி தான் தெரியும். அந்த மாதிரி தான் உங்களுக்கே அப்போ தான் வந்துட்டு அவ்வளோ வயிறெல்லாம் எரியுது அவங்க 2 பேரும் உள்ளே போய் உட்காந்துருக்கிறது. அப்போது விக்டோரியா தான் உள்ள ஆரம்பிக்கிட்ட செம்மையாக வந்து ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கா. இங்கே பாரு ஆரம், வந்ததும் வந்துட்டோம் சரியா, என்னால் இப்படியெல்லாம் போக முடியாது, புரிஞ்சுக்கோ. நான் காலேஜ் டைம்லேருந்து எனக்கு மேலே ஒரு கண்ணுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ப்ளீஸ் ஆரம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே பக்கத்தில் வர்றா. ஆரம் வந்து ஒரு மாதிரி அவனுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது, அவன் கண்ணு முன்னாடி இப்படி பண்ணுறோமே அப்படிங்கிறது அவனுக்கும் உள்ள கஷ்டமாக தான் இருக்குது. விக்டோரியா ஐ செட் லீவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ விக்டோரியா தான், ஃபைன், ஆனால் இதுக்காக நீ கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா வந்து எழுந்து அப்படியே வந்துட்டு ரூமை விட்டு வெளில வர்றதுக்கும் சுகா வர்றதுக்கும் வந்து கரெக்டாக இருக்குது. சுகா விக்டோரியாவை பார்த்து செம்மையாக முறைக்கிறான். உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஓ யூங்கி என்னப்பா உன்னோட ஃப்ரெண்டுக்காக வக்காலத்து வாங்குறதுக்காக வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது நீ யார், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இதுக்கு முன்னாடி நீ என்னென்னலாம் பண்ணியிருக்க எல்லாமே எனக்கு தெரியும் சரியா. ஸோ டோன்ட் ட்ரை டு ஆக்ட் டூ ஸ்மார்ட் சரியா, ஏன் முன்னாடி அதுவும் அப்படின்னு சொல்லி சுகா வந்து சொல்கிறான். இப்போ விக்டோரியா தான் சுகாவை பார்த்து முறைக்கிறா. நீ என்ன பண்ணாலும் சரி ஆரம் இனிமேல் எனக்கு தான். நான் இவ்வளோ நாள் ஃபாரினில் இருந்தேன், ஸோ ஆரம் நல்லா பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்துட்டு சொல்கிறா. நீங்கள் டியூரி ஐஸோட அப்படியே பேர்னிங் ஐஸோட விக்டோரியாவை பார்த்து முறைச்சிட்டு இருக்கீங்க. இனிமேல் ஆரம்பிக்க யாரும் தேவைப்பட மாட்டாங்க, நான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத கேட்டவுடனே உங்களுக்கு வந்துட்டு செம்ம காண்டாவது. நீங்கள் அப்படியே அவளை அடிக்க போகிறீங்க. சுகா தான் வந்துட்டு உங்களை பிடிச்சிக்கிறான். நான் பார்த்துக்கிறேன் சரியா, கம்மிரு, முதல்ல போய் ஆரம்பிக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே உங்களோட கண்ணில் இருக்க டியர்ஸை வந்துட்டு இப்படி பேக் ஹேண்டால் வைப் பண்ணுறீங்க, க்யூட்டாக பண்ணுறீங்க குழந்த மாதிரி. இப்போ சுகா தான் அழாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரில் பேட் பண்ணி கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு போகிறான். ஆரம் வந்துட்டு நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷர்ட்டெல்லாம் வந்து கலட்டி விட்டுட்டு அவங்களுக்குள்ளே ஏதோ நடந்த மாதிரி அப்படியே ப்ரிட்டன் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கான். அப்படியே சோஃபாவில் தலையெல்லாம் வந்துட்டு பேக்கில் அப்படியே போட்டு உட்காந்துட்ருக்கான். அப்போ சுகா தான், டே நடித்தது போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரான். அப்போது ஆரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து உட்காடுறான். அவனோட ஹேரெல்லாம் வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கான். எதுக்குடா அவளை இப்படி கஷ்டப்படுத்திகிட்டு இருக்க, அவளுக்கு இப்போ புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாடா, கொஞ்சமாவது அவகிட்ட வந்துட்டு லவ்வோடு நடந்துக்கோ, ஏன் எதுக்கு இப்போ அவளை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்க, இதில் என்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சுகா வந்து கேட்குறான். அப்போது ஆரம்தான், அவள் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை லவ் பண்ணி என்னை வந்துட்டு பார்த்துக்கணும்னு நினைக்கிறா, அவன் நடிக்கிறாடா. டே நான் இப்போ வந்துட்டு கொஞ்சம் அப்படியே இவளை வந்து லூஸில் விட்டேன்னு வச்சுக்கோயேன், எனக்கே டேக்காக கொடுத்துட்டு இங்கேருந்து ஓடிடுவா. அதுக்கு தான் இப்போ அவள் பிளான் பண்ணிகிட்ருக்கா, என்னை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அப்படியே என்கிட்ட நடித்து இங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறா. இங்கேருந்து அவள் வெளில போனான்னா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும்டா சுகா, அவளுக்கு அவ்வளோ பெரிய த்ரெட் இருக்குது. தேங்க்ஸ்னு ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, கண்டிப்பாக அவளை உயிரோட விட மாட்டாங்க. எனக்கு அவளை இழக்கிற அளவுக்கு தைரியம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து சொல்கிறான். அப்போது சுகா தான், இழக்கிறதுக்கு தைரியம் இல்லைன்னா கூடவே வச்சுக்கோ, இப்போ அவன் கூட வாழறதுக்கு ஃபுல்லாக ரெடியாகி தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வயிற்றில் ரெடியானா அப்படின்னு சொல்லி ஆரம் வந்து சொல்கிறான்.
அப்படியே இவங்க 2 பேரும் உள்ள ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் வெளியில் நின்றுட்டு உங்களுக்கு செம்ம அழுக வருது. யாரும் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? நான் உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன வெறுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. என் லைஃப்பில் இப்படியெல்லாம் நடக்குது, எனக்கு மட்டும் சந்தோஷமே கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அவங்க தலைமையில் கை வச்சுட்டு செம்மையாக அழுகிறீங்க. அப்போது சுகா தான் வந்து வெளியில் வரான். வெளியில் வந்துட்டு ஜெயோப்புக்கு வந்து கால் பண்ணுறான். ஜெயோப்பும் வந்துட்டு வந்துடுறான். இப்போது ஜெயோப்பும் சுகாவும் தான் உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. நீங்கள் அவங்க 2 பேர்த்துக்கிட்டேயும் அப்படியே அழுது புலம்புறீங்க. எதுக்காக? நான் அவரை ஏற்றுக்கலைன்னா உடனே வந்து வேற ஒருத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுவாரா? அவ்வளோதானே? அப்போ நான் என் மேலே வச்சிருந்த லெவலில் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கீங்க. அப்போது ஹோபி தான் வைன் காம் டவுன். நீங்கள் பாரு, அவன் ஏதோ ஒன்று வம்பிழுக்கணும், ஜெலஸ் ஆக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்கான். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஆரம்பம் உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். போங்க, நீங்கள் எல்லோரும் போய் சொல்கிறீங்க. அவள் விக்டோரியா, அவள் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறீங்க. சுகாக்கிட்டேயும் ஜெயோப்கிட்டேயும். அவள் தான் வந்து என்கிட்ட சொன்னான், அன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி நான் ஆரம்புக்கு அப்போவே ப்ரப்போஸ் பண்ணியிருக்க வேண்டியது. ஆனால் அவள் தான் வந்து என் மனசை கலைச்சி விட்டா. நீ ஆரம்ப லவ் பண்ணாத, அவன் ரொம்ப கெட்டவன், அவன் வந்து மற்ற சீனியர்ஸோடு சேர்ந்து பொண்ணுங்களை இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கான், வீடியோ எடுத்து வச்சுருக்கான். அது மட்டும் கிடையாது, அவள் ஆரம்பை பற்றி எனக்கு ஒரு வீடியோ வேறு அனுப்பியிருந்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ சுகா வந்துட்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹெட்டை நாட் பண்ணுறான். உனக்கு தெரியுமா சுகா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், விக்டோரியா தான் உன்னை ட்ரெஸ் பண்ணி இப்படியெல்லாம் பண்ண வச்சான்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவள் ஏன் அப்படி பண்ணணும்? அதனால அவளுக்கு என்ன லாபம்? இதோ அவரை தான் வளைச்சி போட்டாளே அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போது இல்லை இது மட்டும் கிடையாது, வேறு என்னமோ ஒரு காரணம் இருக்குது இதுக்கு பின்னாடி. ஆரம்ப அடையணும்னு நினச்சிருந்தா அதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. இன்னும் அவன்கிட்ட இருந்து இப்படி பிரித்து அவனை ஜெயிலுக்கு அனுப்பி இதெல்லாம் இதெல்லாம் அவள் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெயோப் தான் வந்து சொல்கிறான். மேடம் மச்சான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சுகாவும் வந்து சொல்கிறான். அப்போது நீங்கள் தான் அவன் ஏன் அப்படி பண்ண போகிறா? அவளுக்கு ஆரம்பம் தான் இன்ட்ரெஸ்ட், அதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இல்லை வயன், இதுக்கு மேலே விக்டோரியா விட்டு வைக்கக்கூடாது. அவளை நாங்கள் பார்த்துக்குறோம், சரியா? ஒன்றும் கவலைப்படாத. ஆரம்பம் எப்படி சமாதானப்படுத்துறதுன்றதை பற்றி மட்டும் நீ யோசி, நாங்கள் விக்டோரியாவை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சுகாவும் ஜெயோப்பும் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அவங்க வந்துட்டு உங்களுக்கு பிரதர் மாதிரி ரொம்பவே வந்து உங்களை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க காலேஜ் டைம்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க 2 பேருமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க, இதுக்கு மேலே விக்டோரியாவை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் சரிங்கிற மாதிரி வந்து ஹெட்டை நாட் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் தான் ஜெயோப்பை பார்த்து கேட்குறீங்க, டோலியா அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. டோலியா வந்து உங்களை பார்த்துட்டு போயிருந்திருப்பா. அதுக்கப்புறம் வந்துட்டு டோலியாவுக்கும் ஜெயோப்புக்கும் ஏதோ சண்டை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நியூஸ் வந்திருக்கும். அதனால தான் நீங்கள் வந்து கேட்குறீங்க. அப்போது சுகாவும் கேட்குறான், ஆமாடா நான் ஃபோன் பண்ணியிருக்கும்போது ஏதோ சவுண்டெல்லாம் கேட்டுச்சு, தட்டெல்லாம் பறந்துச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஜெயோப் தான், ஐயோ அது ஏன்டா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே மேலே பார்க்குறான். மேலே பார்த்தா ஒரு ஃப்ளாஷ்பேக், ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்டா. உங்கள் ஜெயோப்க்கு டோலியாவுக்கும் என்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஜெயோப் வந்துட்டு மாஃபியா பிஸ்னஸில் தான் இருக்காங்கிறத டோலியா வந்து கண்டுபிடிச்சிருந்துருப்பா. அது மட்டும் கிடையாது, டோலியாவுக்கு வந்துட்டு அதை விட ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஜெயோப்போட செக்ரட்டரி எல்சான்னு சொல்லிட்டு ஒருத்தி இருக்கா, அவளோட வந்துட்டு ஜெயோப் வந்துட்டு ரொம்பவே க்ளோஸாக வந்துட்டு இருந்திருப்பான். அதை வந்துட்டு டோலியா வந்துட்டு கண்டுபிடிச்சிருந்துருப்பா. அதனால தான் வந்துட்டு வீட்டில் செம்ம கலவரமாக இருந்திருக்கும். அந்த சீனை தாண்டா இப்போ பார்க்குறோம். டே நில்லு, இங்கே பாரு, நீயா வந்தனா அடி உனக்கு கம்மியாக விழுகும், ஜெயோப் இங்கே வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அப்போது ஹோபிதா, இங்கே பாருடி என்னை அடித்தா உன் தாலிக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி குதிச்சுட்டு இருக்கான். அப்போது டோலியாதா, இங்கே பாருடா, நீ பண்ணுறது ஒன்றுமே சரி கிடையாது. அப்படியே நான் மாஃபியா பிஸ்னஸ்குள்ளே போகணுன்னு இருந்துச்சு, போயிட்டேன்டி. ஆனால் நான் இப்போ சேஃபாக தான் இருக்கேன், சுகாவும் ஆரம்பம் என் கூட தான் இருக்காங்க. நான் அதை பற்றி கேட்கலடா வெண்ண. நீ மாஃபியா பிஸ்னஸ் பண்ணி என்னமோ பண்ணு. அவள் யார்? எல்சா. அவள் என்னோட செக்ரட்டரிடி, மைட்டில் செக்ரட்டரி. ஓ, அப்போ செக்ரட்டரினா அவளை நீ கூடவே வச்சுக்குவேன் அப்படி தானே, உனக்கு வேணும் போதெல்லாம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறா. சொன்னதை கேட்டவொடனே ஜோப்பு அப்படின்னு சொல்லி வாயை வந்துட்டு மூடுறான். இவன் மாதிரி நடிக்காது சரியா? நான் அப்போவே நினச்சேன். சார் ஆஃபீஸ்க்கு போனேன், சார் ஃபைல் எடுத்துகிட்டு வர சொன்னார், ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம், சார் லஞ்ச் ஆஃபர் பண்ணார்,
சார் உங்களுக்காக சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவள் அடிக்கடி வீட்டுக்கு வரும்போதே அவளை வகுந்துருக்கணும். நான் இவ்வளோ பெரிய இன்னசென்ட்டாக இருந்துட்டேன், நீ அவள் கூட சேர்ந்து எல்லாம் பண்ணிட்டு தானே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வந்து டோலியா கேட்குறா. அப்போ ஹோபி தான், எப்படிடி நான் அப்படிலாம் பண்ணுவேன், நான் எப்படி மாதிரிலாம் பண்ண மாட்டேன்டி, புரிஞ்சுக்கோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் நோலியாதான் கத்துன்னு கத்திட்டு இருக்கா. அப்படியே தூக்கி தூக்கி எல்லாரும் கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி தேவ் மேலே அடிச்சிட்ருக்கா. அடிக்காதடி, வேணாண்டி, வலிக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வந்து அப்படியே துள்ளி துள்ளி ஓடிட்டு இருக்கான். அப்போ தான் வந்துட்டு சுகா வந்து கால் பண்ணியிருந்திருப்பான். ஏய் இருடி, சுகா மச்சான் கால் பண்ணுறான், ஒரு நிமிஷம் இரு, அவன்டா, அவனையும் வர சொல்லு, அவனையும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டோலியா தான் செம்ம கோவத்தில் வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஹோபி செம்மையாக அடி பின்னிட்டு இருக்கா. அவள் மட்டும் என் கையில் கிடச்சவனா அவளை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனாலும் போயிடுவேன்டா, பரவாயில்ல, நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, உன்னையும் கொல்லுவேன் அவளையும் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் வந்துட்டு ஜோப்பு போட்டு வெளுன்னு வெளுத்துட்ருக்கா. இவன் அடியெல்லாம் வாங்கிட்டு இருடி வந்துடுறேன், ஒரு முக்கியமான வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் அடி அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு வந்து ஜோப் வந்து ஓடிடுறாரு அங்கேருந்து. ரோலியா அப்படின்னு சொல்லி கோவத்தில் நின்றுட்டு இருந்திருப்பா. இந்த ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு ஹோபி வந்து சுகா கிட்டேயும் உங்ககிட்டயும் வந்து சொல்கிறான். நீங்கள் விழுந்து சிரிக்கிறீங்க, என்னது உங்களை போட்டு தூக்கி போட்டு மிதிச்சிட்டாளாவ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்போது சிரிக்காத வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவி வந்து சொல்கிறான். நீங்கள் எவ்வளோ பெரிய மாஃபியா, எவ்வளோ பெரிய லீடர், ஐயோ என்னென்னலாம் நினச்சேன், நீங்கள் அடி வாங்கிட்டு இருந்திருக்கீங்க பொண்டாட்டிட்ட அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிக்கிறீங்க. சுகாக்கு நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி நல்லா சிரிக்கிறது வந்து ஒரு மாதிரி ஹார்ட் வார்மிங்காக இருக்குது. லைக் சுகாக்கு வந்து நீங்கள் சிஸ்டர் மாதிரி தான் இல்லையா, அதனால அவனுக்கு வந்து ரொம்ப வந்து ஹார்ட் வார்மிங்காக இருக்குது. நீ பண்ண ஒரே ஒரு விஷயம் இப்போ வயனை சிரிக்க வச்சது தாண்டா அப்படின்னு சொல்லி ஹோபிக்கிட்ட போய் சுகா சொல்கிறான். அப்போ ஆரம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து வெளியில் எந்திரிச்சு வர்றான். லைக் அவனோட ஷர்ட்டை வந்துட்டு தோலில் போட்டு அப்படியே கழுத்தெல்லாம் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு வெளில வர்றான். வந்தா நீங்கள் ஹோபியும் சுகாவையும் விட்டு 10 அடி தள்ளி நிற்கிறீங்க. அவனை பார்த்த உடனே அது அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டவொடனே சுகா தான், ஒன்றும் நடக்கலை ஆரம், ஒன்றும் நடக்கலை, நீ பண்ணிகிட்ருக்க கூத்தெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வை, நமக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி நீங்கள் போங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம் வந்து சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்புனோன்னா ஒரு மாதிரி இருக்குது. லைக் ஆரமும் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேறான், அவங்களுக்கு ஒரு மாதிரி லோன்லியாக இருக்குது. அப்போது சுகாவும் ஹோபியும் தான் வந்துட்டு ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அப்போது சுகா வந்து ஹோபிகிட்ட சொல்கிறான், விக்டோரியா யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சே ஆகணும்டா, அவள் எவ்வளோ பெரிய ப்ளே பண்ணியிருக்கா, இப்போ திரும்பி வேற வந்திருக்கா, அவளை விடக்கூடாது, கண்டிப்பாக அவளுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், எதனால் இப்படி பண்ணான்னு சொல்லி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சுகாவும் ஹோபியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹோபி தான் ஆர்கேவ்ஸ்க்கு போக மச்சான், அங்கே தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆர்கேவ்ஸுங்கிறது ஒரு கவர்மெண்ட்டால் அப்ரூவ் பண்ணப்பட்டு டாக்குமெண்டேஷன் பண்ணி வைக்கிற இடம். இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதோட பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அந்த மாதிரி எல்லா ப்ரூஃப்ஸும் வந்துட்டு அந்த ஆர்கேவ்ஸில் வந்து எல்லா கண்ட்ரிலையுமே வந்து இருக்கும். அந்த மாதிரி கொரியாவோட ஆர்கேவ் டாக்குமெண்டேஷன் பண்ணுற இடத்துக்கு தான் வந்துட்டு 2 பேருமே வந்து போகிறாங்க. போயிட்டு அவங்களோட செக்யூரிட்டி அதெல்லாம் வந்துட்டு மீறி, ஒரு நைட் டைம் ஆகிடுச்சு இப்போது, அவங்களோட செக்யூரிட்டி இதெல்லாம் வந்துட்டு மீறி உள்ளே போயிட்டு அவங்க வந்துட்டு அங்கே இவங்க பிறந்த வருஷத்தில் தான் வந்துட்டு இவளும் விக்டோரியாவும் வந்து பிறந்திருப்பா. பிகாஸ் இவங்களோட செட்டு தான் விக்டோரியா. ஸோ அதனால் போயிட்டு இவங்க பிறந்த அந்த செட்டோட காலேஜ் டீட்டெயில்ஸு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறாங்க. அப்போ அதிலிருந்து பர்த் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்துட்டு இருக்கும்ல, அந்த டீட்டெயில்ஸும் வந்து எடுக்கிறாங்க. அப்போது விக்டோரியான்ற பேரில் அந்த சிட்டியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி கடைசியில் வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தால், இப்போது விக்டோரியான்ற வயசில் ஒரு 20-25 வயசில் எத்தனை பொண்ணுங்க இருப்பாங்க அது எல்லாத்தையும் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தால் அதில் விக்டோரியாவோட நேம் வந்துட்டு வந்துருச்சு. அப்போது அவங்க வந்துட்டு ஓப்பன் பண்ணி அந்த ஃபோல்டரெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா விக்டோரியாவோட பிளட் குரூப்பும் உங்களோட பிளட் குரூப்பும் சேம். ஸோ அதை தான் வந்துட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. டோலியா ஹோபி தான் அப்படியே வந்து ஷாக்கிங்காக சுகா வந்து பார்க்குறான். அப்போ ஹோபி தான் வந்து சொல்கிறான், சுகா உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். தெளிவாக புரியுது ஹோபி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதாவது
விக்டோரியா தான் இப்போ ஹோபி தான் வந்து சொல்கிறான். விக்டோரியா தான் என்ன பண்ணியிருந்திருப்பா அப்படின்னா, அவளோட விக்டோரியாங்கிறது ஆக்சுவலி வந்துட்டு அவங்க அப்பா யாருன்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா விக்டோரியாவோட அப்பா வந்துட்டு பேங்க்ஷனோட ரைட் ஹேண்ட், ஒரு லாயல் மேன். அவருக்கு வந்து பேங்க்ஷனோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு ஹார்ட் தேவைப்படுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் அது அவளோட பிளட் குரூப் என்னங்கிறதும் வந்துட்டு விக்டோரியாவோட அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ விக்டோரியா வந்துட்டு இப்போ இவங்களே வந்து ஈஸியாக வந்து இவ்வளோ தான் இருக்காங்க, இத்தனை பேர் தான் இருக்காங்க, இவ்வளோ தான் பிளட் குரூப்புன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ பேங்க்ஷன் வந்து எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். விக்டோரியாவுக்கு அந்த பிளட் இருக்குது அப்படின்னா விக்டோரியாவே கொலை பண்ணி அவளோட ஹார்ட்டை தூக்கி வச்சிருந்தான் இல்லையா. ஸோ அதனால விக்டோரியா தான் இந்த மாஸ்டர் பிளான் வந்து போட்டிருந்திருப்பா. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கெரோவை கடத்திட்டு போகும்போது அந்த பஸ்ஸில் வந்து ஸ்மோக் பாம் போட்டுருந்துருப்பாங்க இல்லையா. அப்போது அங்கே பஸ்ஸில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மெடிக்கல் செக்கப் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. வேறு எதுனா பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி நார்மலாக வந்து ஒரு செக்கப் வந்து போயிருந்திருக்கும். அதில் வந்துட்டு உங்களோட பிளட் குரூப் வந்துட்டு அந்த பொண்ணோட பிளட் குரூப்போட சேம் தான், விக்டோரியாவோட பிளட் குரூப்போட சேம் தான் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு விக்டோரியாவுக்கு வந்து அந்த கேப்பில் வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். அப்போது அதனால தான் ஆரம் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக உங்களோட ஹார்ட்டை வந்துட்டு எடுக்க முடியாது, அவளை தான் வந்து கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி அவளை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் வந்துட்டு ஆரம்பிக்கிட்டேருந்து உங்களை பிரிச்சுருந்துருப்பான். அந்த வீடியோலாம் க்ரியேட் பண்ணி உங்ககிட்ட வந்து பேசி உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக உங்களை மாட்டி விடுறதுக்காக தான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து பண்ணியிருந்திருப்பா. இப்போது ஹோபி இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி அப்படியே சுகா கிட்ட வந்து சொல்கிறான், இதுதான் நடந்திருக்கு சுகா, உனக்கு புரியுதா? ஆரம் கூட வயன் இருந்தால் வயனை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆரம் கிட்டேருந்து வயனை பிரிச்சுருந்துருக்கா. அது மட்டும் கிடையாது, அவளை காப்பாற்றிக்கணும்னு நினச்சிருந்துருக்கா. அதனால தான் வயனை அவங்கக்கிட்ட அடையாளம் காட்டி கொடுத்துருக்கா. பட் வயனோட நல்ல நேரம் பங்க்ஷன் ஹிட்மேனாக ஆரம்பியே கூப்பிட்டுருந்துருக்கான் வயனை கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுக்காக அப்படின்னு சொல்லி ஹோபி தான் வந்து சொல்கிறான். அப்போது இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகுது. சுகாக்கு செம்ம ஷாக்கு. என்னடா சொல்கிறேன் மச்சான், அப்போது விக்டோரியாவை மாட்டி விட்டால் வயன் பொழைச்சிக்குவா அப்படி தானே அப்படின்னு சொல்லி சுகா வந்துட்டு சொல்கிறான். ஆமாடா, வயன் காப்பாற்றியாச்சு, வயனை நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வந்துட்டு ஒரு மாதிரி ஈவில் ஸ்முக்கோட சொல்கிறான். அந்த அதர் சைட் விக்டோரியாவோட வீடை தான் வந்து காட்டுறோம். விக்டோரியா அவங்க அப்பா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் இவ்வளோ நாளாக இங்கேருந்து என்னப்பா கிழிச்சிங்க, என்ன சேஃபாருன்னு சொல்லி ஃபாரினுக்கு அனுப்பி வச்சிட்டிங்க. பட் இவ்வளோ நாளில் வயனை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் மிஸ்டர் பேங்க்ஷன் கிட்ட சேர்த்து இருந்துருக்கணும், அவளை எந்நேரம் கொன்று புதைச்சிருந்துருக்கணும். ஆனால் நீங்கள் ஆரம் கையிலே அவளை தூக்கி தார வாத்து கொடுத்துருக்குறீங்க. ஆரம் கிட்டேருந்து அவளை பிரிக்கிறதுக்கு நான் எவ்வளோ பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும். பட் பேங்க்ஷன் ஹிட்மேனாக ஆரம்பை தான் தேர்ந்தெடுத்திருக்கான். அவளை கிட்னாப் பண்ணிட்டு வர சொல்லி ஆரமே அனுப்பியிருந்திருக்கான். ஆனால் அதுவும் கூட தெரியாமல் நீங்கள் என்னப்பா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி விக்டோரியா தான் அவங்க அப்பாவை பிடிச்சி செம்மையாக திட்டிகிட்ருக்கா. அது நான் எடுத்த முடிவு கிடையாது விக்டோரியா, பேங்க்ஷன் சார் தான் அந்த முடிவே எடுத்தார். இது தெரிஞ்சிருந்தால் நான் எப்படியாவது பேங்க்ஷனோட மனசை மாற்றி வேறு யாராவது ஒரு ஹிட்மேன் நான் ஏற்பாடு பண்ணியிருப்பேன். ஆனால் கிட்னாப் பண்ணுறதுக்கு போன அவனே அவளுக்கு சேவியராக மாறிட்டான். இப்போ அவன்கிட்டேருந்து அவளை காப்பாற்றுறது தான், அவன்கிட்டேருந்து அவளை பிரித்து கூட்டிகிட்டு வர்றது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது விக்டோரியா தான் வந்து சொல்கிறா, அவள் கூட இருக்கிற வரைக்கும் அவளோட நகத்தை கூட வெட்ட முடியாது, இப்போ கண்டிப்பாக அவளை அவன்கிட்டேருந்து பிரித்து ஆகணும் அப்படின்னு சொல்லி விக்டோரியா தான் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கா. என் உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம் டேட், இந்த தடவையாவது கோட்டை விட்றாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. இப்போது வயனை வந்து தூக்கிட்டு வர முடியலன்னு சொல்லி வேறு எங்கேயாவது தேட ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அந்த சிட்டியில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா விக்டோரியா கண்டிப்பாக மாட்டிக்குவா, விக்டோரியா கண்டிப்பாக கொண்டுருவாங்க பேங்க்ஷனோட ஆளுங்க. அதனால விக்டோரியா வந்துட்டு எப்படியாவது உங்களை இதில் சிக்க வச்சுட்டு அவள் தப்பிச்சுக்கணும்னு சொல்லி ரொம்பவே உட்காந்து பிளான் போட்டுட்ருக்கா. அப்போது அந்த அதர் சைட் சுகாவும் ஹோபியும் வந்துட்டு ஒருத்தர் பார்த்து ஈவலாக ஸ்மிக் பண்ணிவிட்டு அவங்களோட பாடி கார்ட்ஸை வந்து கூப்பிட்டுட்டு விக்டோரியாவோட வீட்டோட பேக் சைடில் ஒரு மிகப்பெரிய கன் ஷாட் வந்து கேட்குது. கேட்டவொன்னா அங்கே இருக்கிற கார்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு இருக்க கார்ட்ஸ் அப்புறம் விக்டோரியாவோட அப்பா எல்லாருமே வந்துட்டு வேகமாக அந்த கன் ஷாட் நடந்துட்டு இருந்த இடத்த நோக்கி வந்துட்டு ஓடி போகிறாங்க. அப்போ விக்டோரியா அவள் ரூமில் வந்து தூங்கிட்டு இருந்திருப்பா. அப்படியே வந்துட்டு எழுந்து உட்கார்றா. ஐயோ
இவளுக்கு ஹார்ட் வேணும்னு சொன்னதுலேருந்து எனக்கு நிம்மதியே போச்சு. இந்த ஒயனை எப்படியாவது சிக்க வச்சு நான் தப்பிச்சிடலான்னு பார்த்தா அதுவும் நடக்க முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலைமையில கை வச்சுட்டு உட்காந்துருக்கா. அப்போது அவளோட விண்டோ வந்து பிரேக் ஆகுது. அப்போது சுகாவும் ஜெயோப்பும் தான் அதுலேருந்து அப்படியே ஏறி குதிச்சு விக்டோரியா முன்னாடி அப்படியே சிரிச்சுட்டே வந்துட்டு வர்றாங்க. அப்போது விக்டோரியா தான், சுகா என்ன என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது ஓபி தான், நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எனது அப்படின்னு சொல்லி விக்டோரியா வந்து சொல்கிறா. சீ 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 நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டும் அவளை பார்த்து ஸ்மித் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து ஹோபி வந்துட்டு விக்டோரியாவோட கையை பிடிச்சி குத்துறான். சுகா வந்துட்டு விக்டோரியாவோட வாயை பொத்துறான். அப்படியே விக்டோரியாவை தூக்கிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அவளை தூக்கி காரில் போட்டுட்டு 2 பேரும் ஒருத்தரை பார்த்து அப்படியே வந்துட்டு ஹைஃபைக் கொடுத்து அப்படியே ஷேக்கன் பண்ணுறாங்க. முடிஞ்சதுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது அந்த அதர் சைடு உங்களை தான் வந்து காட்டுறோம். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க பிகாஸ் ஆரம் உங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிறான். நீங்கள் போய் ஆரம்பிக்கிட்ட பேசுகிறீங்க. என்னங்க நீங்கள் பாருங்கள், நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஆரம்பிக்கிட்ட போகிறீங்க. அப்போ ஆரம் தான், என்ன அம்மா நீ என்னங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்க, நான் என்ன உன்னோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது நீங்கள் தான் ஒரு மாதிரி அப்படியே உங்களுக்கு வந்து கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வந்து ஃபாலோ ஆகுது. அப்போது நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க ஆரம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ ஆரம், இங்கே பாரு, என்னை வந்து உன்னோட ஹஸ்பண்டாலாம் நினச்சிட்ருக்காத. ஏதோ உன் கூட இருக்கிறதுக்கு பிடிச்சிருந்தது இருந்தேன். அதே மாதிரி தான் விக்டோரியா கூட இருக்கிறதுக்கு இருப்பேன். இன்னும் வேறு யாராவது எனக்கு பிடிச்சிருந்தாலும் அவங்க கூடயும் இருப்பேன். அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது சரியா? யூ ஆர் ஒன் ஆஃப் மை மிஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோன்னா உங்களுக்கு வந்துட்டு செம்மையாக ஹர்ட் ஆகுது. ஆரம்பி இப்படியெல்லாம் பேசாதீங்க அண்ணன், எனக்கு ரொம்ப வலிக்குது, இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நீங்கள். அப்போது ஆரம்பம் அவங்கக்கிட்ட அப்படியே ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறான், ரொம்ப ரூடாக நடந்துக்கிறான். நீங்கள் இதெல்லாம் நினச்சிட்டு ரொம்பவே வந்து வரிடாக இருக்கீங்க. அப்போது அந்த அதர் சைட் பேங்க்ஷன் மேன்ஷனை தான் வந்து காட்டுறோம். பேங்க்ஷன், டேய் நம்ம என் பொண்ணை கொஞ்சமாக இழந்துட்டுருக்கோம். இவ்வளோ பெரிய எம்பையரை என் கைக்குள்ளே வச்சுருந்தாலும் என் பொண்ணை என்னால் காப்பாற்றிக்க முடியாமல் போயிடும் போல இருக்குது. அந்த ஆரம் ஒரே ஒருத்தனா இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தண்ணி காட்டிகிட்ருக்கான். அவள் அங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சும் நம்மளால் ஒரு மயிரும் பிடுங்க முடியல. என் பொண்ணு என் கண்ணு முன்னாடியே செத்துட்ருக்கா. போதும்டா, இப்போ வரைக்கும் நம்ம அனுபவிச்சதெல்லாம் போதும். நம்ம இதுக்கு மேலே என் பொண்ணு கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது. என்கிட்ட இருக்கிற அத்தனையும் இழந்தாவது என் பொண்ணை நான் எப்படியாவது காப்பாற்றுவேன். நானும் இறங்குறேன்டா காலத்தில். அந்த ஆரமா நானான்னு சொல்லி பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ஷன் தான் ஒரு பெரிய மிஷின் கண்ணை தூக்கி அவர் பின்னாடி வந்துட்டு இருக்கிற காரில் வந்துட்டு போட்டுக்கிறாரு. எல்லா வெப்பன்ஸையும் வந்துட்டு ரெடி பண்ண சொல்கிறாரு. அவர்கிட்ட இருக்கிற எல்லா ஹிட்மேனையும் வந்துட்டு ரெடியாக இருக்க சொல்கிறாரு. நேரில் போய் கிளம்பி போகிறேன்டா, ஒன்று அவன் இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ஷன் வந்து சொல்கிறாரு.